நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப்பண்ணை சட்டவிரோதமாக அமைக்கிறாங்கன்னு சொல்லி பல கட்ட மனுக்கள் நாங்கள் கொடுத்தோம். இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த தமிழக அரசும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பாக பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பெரமண்டபாளையம் கிராமத்தில் சட்டவிரோதமாக மக்கள் குடியிருப்பு பகுதியிலேருந்து 200 மீட்டர் தொலைவிலே ஒரு கோழிப்பண்ணை அமைக்கிறாங்க. அந்த கோழிப்பண்ணைக்கு எதிராக மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போல் திருச்செங்கோடு வட்டம் லத்துவாடி கிராமத்திலையும் ஒரு கோழிப்பண்ணை அமைக்கிறாங்க. அதுக்கும் எதிராக மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போல் நம்ம சேந்தமங்கலம் வட்டம் பேல்குறிச்சியில் சட்டவிரோதமாக ஒரு கோழிப்பண்ணை நீர்நிலையிலேயே அமைந்து செயல்பட்டு வருது. அதுக்கு எதிராகவும் பல கட்ட முறை மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. தமிழக அரசோட தலையாய கடமையே மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டியது. இந்த மக்கள் நலன் இங்கே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் தமிழக அரசுக்கும் மனு கொடுக்குறோம், மாவட்ட நிர்வாகத்துக்கும் மனு கொடுக்குறோம். இந்த தமிழக அரசும் இந்த மக்களை கண்டுக்க மாட்டேங்குது, இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த மக்களை கண்டுக்க மாட்டேங்குது. அப்போ இந்த தமிழக அரசுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மக்கள் நலனில் அக்கறை இல்லையா? தமிழக அரசோட செயல்பாடு என்ன? தமிழக அரசு என்ன நினைக்குது? ஒருத்தர் வாழ்கிறதுக்காக ஒரு ஊரையே நாசமாக்கக்கூடிய செயல்களுக்கு தமிழக அரசும் துணை போயிட்டு இருக்குது, மாவட்ட நிர்வாகம் துணை போயிட்டு இருக்குது. இதை நாங்கள் இளம் விவசாயிகள் சங்கத்தை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் நடவடிக்கை இல்லை அப்படின்னா எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணித்து இந்த 3 கிராம மக்களையும் நாங்கள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலை புறக்கணித்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போங்கிறது எங்கள் இளம் விவசாயத்தோட கோரிக்கையை நாங்கள் இப்போ முன்வைக்கிறோம்.